பேரறிஞர் அண்ணா சி. என். அண்ணாதுரை TNPSC அலகு 8-9 முக்கிய குறிப்புகள். வாழ்க்கை குறிப்பு. இயற்பெயர் காஞ்சிபுரம் நடராசன் அண்ணாதுரை. சிறப்பு பெயர்கள் பேரறிஞர் அண்ணா, தென்னகத்து பெர்னாட் ஷா, அறிஞர் அண்ணா. பிறப்பு 15 செப்டம்பர் 1909 காஞ்சிபுரம். பெற்றோர் நடராசன் மற்றும் பங்காரு அம்மாள். வளர்ப்புத் தாய் ராஜாமணி அம்மையார். கல்வி பச்சையப்பன் பள்ளியில் பள்ளிப் படிப்பு. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் BA ஹானர்ஸ், MA பொருளாதாரம் மற்றும் அரசியல் பட்டம் பெற்றார். மனைவி ராணி அம்மையார். 1930. மறைவு 3 பிப்ரவரி 1969. புற்றுநோயால் இயற்கை எய்தினார். 2. ஆரம்பகால அரசியல் வாழ்க்கை. அரசியல் பிரவேசம் 1935 நீதிக் கட்சியில் இணைந்தார். குரு தந்தை பெரியாரை தனது அரசியல் குருவாகக் கொண்டார். பொறுப்புகள் நீதிக் கட்சியின் பொதுச் செயலாளராக பணியாற்றினார். இந்தி எதிர்ப்புப் போராட்டம் 1938 முதல் முறையாக சிறை சென்றார். சேலம் மாநாடு 1944 நீதிக் கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என மாற்றும் தீர்மானத்தை கொண்டு வந்தார். 3. திமுக தோற்றம். பெரியாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் திராவிடர் கழகத்திலிருந்து விலகினார். தொடக்கம் 1949 செப்டம்பர் 17 அன்று சென்னை ராயபுரத்தில் உள்ள ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார். கொள்கை முழக்கம் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. தேர்தல் வெற்றி 1967 தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி மாபெரும் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். அண்ணாவின் முதலமைச்சராக அண்ணாவின் சாதனைகள் 1967 முதல் 1969 மிக முக்கியமான பகுதி. யூனிட் 9. அத்தமிழ்நாடு பெயர் மாற்றம். தீர்மானம் 1967 மதராஸ் மாகாணத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்ட சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார். நடைமுறை ஜனவரி 14, 1969 தைப்பொங்கல் அன்று அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் நடைமுறைக்கு வந்தது. மொழிக் கொள்கை. மும்மொழிக் கொள்கை ரத்து. பள்ளிகளில் இந்தி மொழியை நீக்கினார். இருமொழிக் கொள்கை. தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டுமே பயிற்றுவிக்கப்படும் என்ற வரலாற்றுச் சிறப்புமிக்க தீர்மானத்தை ஜனவரி 23, 1968 நிறைவேற்றினார். சமூக சீர்திருத்தங்கள். சுயமரியாதை திருமணச் சட்டம் 1967 சடங்குகள் இல்லாத சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கினார். இதுவே அவர் கையெழுத்திட்ட முதல் சட்டம். அரசு அலுவலகங்களில் கடவுள் படங்கள் இருப்பதை அகற்ற உத்தரவிட்டார். பிற முக்கிய திட்டங்கள். படியரிசி திட்டம். ரூபாய்க்கு ஒரு படியரிசி என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார். உலகத் தமிழ் மாநாடு 1968 சென்னையில் 2வது உலகத் தமிழ் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தினார். குறிக்கோள் மாற்றம். சத்தியமேவ ஜெயதே என்ற வடமொழி வாக்கியத்தை வாய்மையே வெல்லும் என மாற்றினார். அழைப்பு முறை. ஸ்ரீ, ஸ்ரீமதி என்ற முறையை மாற்றி திரு, திருமதி என பயன்படுத்த ஆணையிட்டார். 5. இலக்கிய பணிகள். அண்ணா ஒரு சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர் மற்றும் நாடக ஆசிரியர். பத்திரிகைகள். இதழியல் திராவிட நாடு வார இதழ், காஞ்சி, நம் நாடு, ஹோம் ரூல் என்கிற ஆங்கில இதழ், ஹோம்லேண்ட் என்கிற ஆங்கில இதழ், குடியரசு மற்றும் விடுதலை பெரியாரின் இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்தார். முக்கிய நூல்கள் மற்றும் நாடகங்கள். ஓரிரவு, வேலைக்காரி, ரங்கூன் ராதா, சந்திரோதயம், சிவாஜி கண்ட இந்துராஜ்யம், கம்பரசம், ரோமாபுரி நாணிகள். 6. பெற்ற சிறப்புகள். டாக்டர் பட்டம் 1968 அண்ணாமலை பல்கலைக்கழகம் இவருக்கு மதிப்போறு முனைவர் பட்டம் வழங்கியது. ஏல் பல்கலைக்கழகம். அமெரிக்காவின் ஏல் பல்கலைக்கழகத்தில் சென்று உரையாற்றிய பெருமை இவருக்கு உண்டு. சப் ஃபெல்லோஷிப். நாடாளுமன்ற பணி 1962 முதல் 1967 வரை மாநிலங்களவை ராஜ்யசபா உறுப்பினராக பதவி வகித்து திராவிட நாடு கோரிக்கையை தனது பேச்சாற்றலால் வலியுறுத்தினார். 7. அண்ணாவின் பொன்மொழிகள். மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு. கத்தியை தீட்டாடே, புத்தியை தீட்டு.